الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் நம் மீது கடமையாக்கியுள்ள இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் நம்முடைய வியாபாரங்களை விட்டு விரைந்தவர்களாக பள்ளிவாசல் ஒன்று இருக்கின்றோம். இந்த நல்ல வேளையில் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தின்படி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் மேலும் இவ்வுலகிலே வாழக்கூடிய மூமினான ஆண்கள் மீதும் பெண்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று ஒட்டுமாக என்று கூறியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய ஜும்மாவின் சிந்தனையாக நபிகளாரின் இறுதி நாட்கள் என்கின்ற தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக மூமினாக முஸ்லிமாக இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலே ஏராளமான குடும்பங்களுடைய மரணங்களையும் ஏராளமான நெருங்கிய நண்பர்களுடைய மரணங்களையும் இன்ன பிற நமக்கு தெரிந்த நண்பர்களுடைய மரணங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வயதிற்கு ஏற்ப பார்க்காத வகையில் இருக்க மாட்டோம். நம்முடைய வயது ஒரு 30-40 இருக்குதுன்னு சொன்னா அவர் நாம் வாழ்ந்த காலகட்டத்துல எத்தனை மரணங்களை நாம கண்டிருப்போம். அந்த மரண தருவாயிலே அவர்கள் பட்ட வேதனைக்கு நிகர் என்று சொன்னால் எதையும் வார்த்தையால் வர்ணிக்க செய்ய முடியாது. நம்முடைய அப்பா நமக்கு முன்னாடி போயிருப்பாங்க, நம்ம அம்மா நமக்கு முன்னாடி போயிருப்பாங்க, நம்முடைய மனைவி நமக்கு முன்னாடி போயிருப்பாங்க, இன்னும் எண்ணற்ற முறையிலே நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள், குடும்ப நண்பர்கள், சக நண்பர்கள் நம்முடைய வயதிற்கேற்ற சூழலை பார்த்தோம் என்று சொன்னாலே ஏராளமான மௌத்துகளை சங்கமித்தவர்களாகத்தான் நம்முடைய வாழ்க்கையை கடக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம். அந்த மரணங்கள் கூட நம் உள்ளத்திலே ஆறாத ஒரு வடுவாக, ஆறாத ஒரு காயமாக ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு அத்தாவுடைய மௌத்திலிருந்து மீண்டு வர முடியாது. என்றைக்காவது உங்க அத்தா எப்படி தெரியுமா இருக்கிற பார்க்கும்போது உங்க அத்தாவை பார்க்கிற மாதிரி இருக்குப்பா, உன்னுடைய செயல் உங்க அத்தா எனக்கு ஞாபகப்படு என்று சொன்னாலே கலங்கி விடுவோம். எங்க அத்தா இருக்கும்போது எப்படி வச்சிருந்தாங்க, எந்த முறையில் நாங்க இருந்தோம், எப்பேற்பட்ட வாழ்வாதாரத்தை அத்தா எங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க என்று அத்தாவை பற்றியோ அல்லது இன்னும் பிற குடும்ப உறவுகளை பற்றியோ யாரேனும் ஞாபகப்படுத்தினால் உடையக்கூடிய அளவிற்குத்தான், அந்த மரணத்தை தாங்க முடியாத அளவிற்குத்தான் நம்முடைய உள்ளங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட உள்ளத்திற்கு உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லக்கூடிய அந்நபியு அவுலாஹு மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு இந்த நபி அவர்களின் உயிரை விட மேலானவர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்பேற்பட்ட நபி நம்முடைய உயிரை விட மேலாக நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதர். ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, நான் ஒருவர் உண்மையான முஸ்லிமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவர் அவருடைய தாயை விட, அவருடைய தந்தையை விட, ஒட்டுமொத்த மக்களையும் விட, உலக பொருளாதாரத்தையும் விட நான் அவருக்கு நேசத்திற்குரியவராக, பாசத்திற்குரியவராக மாறாவிடில் நிச்சயமாக அவருக்கு நான் நெருங்கிய ஒரு உறவுக்காரராக, நெருங்கிய ஒரு ரத்த பந்தமாக, ரத்தத்திற்கு ரத்தமாக, உயிரினும் மேலாக அவருக்கு என்னை அவர் நேசிக்காத வரை உண்மையான முஸ்லிமாக அவர் மாற முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார். அப்பேற்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கின்ற காலத்திலேயும் கடுமையான கஷ்டங்களை சந்திச்சாங்க. பிறக்கின்ற பொழுது அத்தா அம்மா கிடையாது, வாழ்வாதாரத்துல சாப்பிட்டது கிடையாது, நல்ல வேலை துணி கொடுத்தது கிடையாது, நன்றாக சாப்பிட்டது கிடையாது, நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு வாழ்ந்தது கிடையாது. அப்பேற்பட்ட அல்லாஹ்வின் தூதர்கள் தன்னுடைய மரணத்துடைய தருவாயில் கூட கடுமையான முறையிலே அல்லாஹ்வுடைய தூதர்கள் மரணத்துடைய வேதனையை உணர்ந்தவர்களாகத்தான் இந்த உலகத்தை விட்டு சென்ற நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பொறுத்தவரையில 63 வயதுல ரபியுல் அவ்வலுடைய மாசம் பிறை 12, பிறை 13, பிறை 14, அதுல சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனா திங்கக்கிழமை வர்ணிச்சாங்க என்பது மட்டும் உறுதி. இந்த திங்களுக்கு முன்னால் உள்ள ஞாயிறு
ஞாயிறுக்கு முன்னால் உள்ள சனி, சனிக்கு முன்னால் உள்ள வெள்ளி, வெள்ளிக்கு முன்னால் உள்ள வியாழன், வியாழனுக்கு முன்னால் உள்ள புதன். இந்த 6 நாட்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடுமையான முறையிலே மரணத்துடைய அவதிக்குள்ளாகி பார்க்கப்படாத துன்பங்களை எல்லாம், தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்காத துன்பங்களை எல்லாம் அந்த மரணத்துடைய வேதனையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உழுக்கிறான். அப்பேற்பட்ட 6 நாட்களுடைய விடயங்களை ஒரு அறிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்வு எப்பேற்பட்ட சீர்திருத்தத்திற்கு மாறும். அல்லாஹ்வுடைய தூதருக்கே நிலைமை என்று சொன்னா நாளை எனக்கு எப்பேற்பட்ட நிலைமை ஏற்படும், என்னுடைய சக்கராத் எப்படி அமையும் என்று ஒவ்வொரு மக்களும் யோசிப்பதற்கு களம் காணக்கூடிய மக்களாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையில வயது உறுப்பினராக ரசூலுல்லாஹ் மௌத்தா போல 60 வயசு ஆயிடுச்சுல, வயது மூப்பு தானே, அதனால மௌத்தா கிடையவே கிடையாது. அல்லாஹ்வுடைய தனித்துவமா நம்ம சொல்லணும்னு சொன்னா பத்ர் யுத்த களங்கள், உஹது யுத்த களங்கள் 52 53 வயசு முன்னாடி அடிச்சாங்க. யாரு நிப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பத்ருடைய போர்கள், உஹதுடைய போர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் 52 53 வயது தான். இந்த வயதுல தான் போருக்கு பின்னால ஒளிந்து கொண்டு படைகளை நடக்கக்கூடிய வீரர்ல முன்னாள் தளபதியாக சிங்கமாக நின்று வழியமர்த்தினார்கள். அலிரலியல்லாஹு இல்ல நபி தோழர்கள் தான் சொல்லி காட்டுறாங்க, போர்க்களங்கள்ல தான் நாங்கள் இஸ்லாமிஸ்லோவை கவசமாக கேடயமாக பெற்றுக்கொண்டோம். அதாவது வரலாற்று செய்தி நம்ம நினைவுபடுத்த முடியும். அல்லாஹ்வுடைய வீரத்துக்கு தற்கால மிகப்பெரிய ஒரு சான்று. ஒரு நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர்கள் மதீனாவுல நள்ளிரவு நேரத்துல சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தருவாயில இரவு நேரத்தில் ஒரு வதந்தி ஏற்படும். மக்கள் இந்த குறைஷிகள் மதீனாவிற்கு ஊடுருவிட்டார்கள், நபியை கொல்வதற்கு வந்து விட்டார்கள் என்ற செய்தி ஏற்படும். சஹாபாக்கள் வதந்தியோ உண்மையோ என்பது தெரியாது. வந்தா என்ன பண்ணுவாங்க? ஊரை நாசம் பண்ணுவாங்க. அதை விட பிரதானமாக நபியை கண்டிப்பாக கொள்வார்கள், வெறியாட்டத்தை ஆடுவார்கள். கண்டிப்பாக நபியை பாதுகாக்கணும் என்று சொல்லி ஒட்டுமொத்த சஹாபாக்களும் நபியுடைய வீட்டுக்கு அருகாமையில் போய் ஒன்று கொள்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கதவை திறந்து உள்ள போறாங்க. உள்ள ரசூலுல்லாஹ் இல்ல. கண்கலங்கி தேம்பி தேம்பி அழுது கொண்டு இருக்கின்றார்கள். நபி என்ன ஆனாங்க தெரியலையே, எதிரிகளும் உள்ள வந்த செய்தி நமக்கு ஏற்படுதே, நபி இருக்கிறாங்களா, என்ன ஆச்சு? உள்ளம் பதைபதைக்கின்றது. அந்த நேரத்துல மதீனாவுடைய எல்லையில அபூதல்ஹாவுடைய குதிரையில, சேனம் பூட்டப்படாத குதிரையில ஒரு கையில தீப்பந்தத்தை, கழுத்தில் வாளை தொங்க போட்டவாறு ஒரு மனிதர் ஊருடைய எல்லையில் காவல் காத்துக் கொண்டிருக்கின்றார். உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஆகுவ யாரங்க இருப்பது, யாரங்க இருப்பது? கேட்டுக்கொண்டே முன்னேறி செல்கின்றார்கள் ஊருடைய எல்லைக்கு. பார்த்தால் அல்லாஹ்வின் தூதர் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடிகள் அப்படியே சிங்கத்தை போன்று சேனம் பூட்டப்படாத குதிரையிலே கழுத்திலே வாளை தொங்கப்பட்டவாறு ஊருக்கு காவலாளியாக, ஊரை காவல் காப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் நின்றார்கள் என்ற செய்தியை பார்க்க முடியும். உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, உங்களை பாதுகாப்பதற்கு நாங்க வந்தோம், நீங்க எதுக்கு ஊருடைய எல்லையில நிக்கிறீங்க? தலைவர் என்று சொன்னா படுத்து உறங்குவது மட்டும் என்னுடைய வேலை கிடையாது. வெறுமனே ரசூலுல்லாஹ் பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, உடனே தொழுக வைப்பாங்க, உடனே திக்ர்ல இருப்பாங்க, உடனே பயான் பண்ணுவாங்க. இது மட்டும் நபித்துவத்துடைய வீரம் கிடையாது, நபித்துவத்துடைய தனிப்பன்மை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் பொறுத்தவரையில போர்க்களங்கள் என்று சொன்னால் முன்னால் நின்று சிங்கத்தை போன்று நின்றார்கள். ஒத்தால் நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் படுத்தவர்கள். அன்றைய இரவு சொல்லி காட்டுற உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய அவர்கள் பாதுகாப்பின் அடிப்படையில ஒட்டுமொத்த ஒரு நிம்மதியாக உறங்கியது. வரட்டும், வரக்கூடிய அம்புகள், வரக்கூடிய ஈட்டிகள் என் தொண்டைக்குழியை பதம் பார்க்கட்டும், என் மார்பு கூட்டை கிழிக்கட்டும், என்னை பதம் பார்த்து பின்னால் உள்ளே வரட்டும், யார் வரான்னு பார்த்துக்கிறேன். எப்பேற்பட்ட வீரர் பாருங்க. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பொறுத்தவரையில் மரணத்தில் தருவாயில் எந்த நிலைமைக்கு மாற்றத்தை கொடுத்திருப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்தில் தருவாயில் யோசிக்கக்கூடிய நேரத்துல இப்பேற்பட்ட வீரர் சுருண்டு உலகக்கூடிய ஒரு சூழல் என்று சொன்னா எந்த நிலைமைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோயுடைய தாக்கத்தை அவங்களுக்கு கொடுத்திருப்பான். இந்த ரபியுல் அவல் மாசம் ரசூலுல்லாஹ் மௌத்தா போறாங்களே, இதற்கு முன்னதாக சில முன்னறிவிப்புகள் மாத கணக்கில் ரசூலுல்லாஹ்வுக்கு நடக்குது. 6 நாட்கள்ல ரசூலுல்லாஹ் கடுமையான நோய்வாய்ப்பட்டு மௌத்தா போறாங்க, அது தனி சாப்டர். அதே நேரத்துல இந்த மாதங்கள் கணக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த முன்னறிவிப்புகள் ஒவ்வொரு மாதத்திற்கு ஏற்ப ஏற்படுகின்றது. ரபியுல் ரசூலுல்லாஹ் மௌத்தா போறாங்களா, ரபியுலுக்கு முன்னால் உள்ள சஃபருடைய மாதம், சஃபருக்கு முன்னால் உள்ள முஹர்ரமுடைய மாதம், முஹர்ரமுக்கு முன்னால் உள்ள மாதம் துல்ஹஜ், துல்காதா, ஷவ்வா, ரமலான். அதான் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி ரமலான். ஒவ்வொரு முறை ரமலான்லயும் ஆண்டுக்கு ஒரு முறை ரமலான்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வருடம் இறங்கிய அந்த குர்ஆன் வசனங்களை ரிவைசிங் கேட்பாங்க. ஏன்னா குர்ஆன் அல்லாஹ்வுடைய என்ன பண்ற ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல பாதுகாத்தாங்கறான். அல்ல ஏதாவது தவறு வந்துருச்சா, ஏதாவது பிழை வந்துருச்சுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருத்தி கொடுப்பாங்க.
ரசூலுல்லாஹி ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு வருடாந்திரம் நடக்கக்கூடிய ரிவைசிங்கா இருக்கும். இப்படி நடக்கக்கூடிய அந்த நேரத்துல அன்றைய ரமலான் ரசூலுல்லாஹ் மௌத்தா போகிற நெருக்கத்துல உள்ள அன்றைய ரமலான், அந்த ரமலான்ல ஜிப்ரீல் இஸ்லாம் வராங்க. இக்ரா ஓதுங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஆரம்பத்துல எல்லாத்தையும் ஓதிடுறாங்க. ஓதி முடிச்சதுக்கு பின்னால சும்மா தலுஜுல் மீண்டும் ஓதுங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் உள்ளத்துல ஒரு பொய் கட்டுது. எப்போ ஒரு முறை தானே நீங்க கேட்பீங்க, இன்னொரு முறை கேட்கறீங்களா எதுக்கு? இல்ல நீங்க ஓதுனீங்க அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. ஓதி முடிச்சு ஜிப்ரீல் இஸ்லாம் சொல்கிறார்கள், காலங்கள் குறைவாக இருக்கின்றது. சூசகமாக அவர் சொன்னாரு, வலா தபீலன வஅலா, காலங்கள் குறைவாகத்தான் இருக்கு, உங்களுடைய பணி முடிய போகுது. நீங்கள் வந்த பணி ரசூலுல்லாஹ் வந்தது சொகுசாக வாழ்வதற்கும் மனித வாழ்க்கையை வாழ்வதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் வரல, இந்த உம்மத்தை சீர்படுத்துறோம். இரண்டு கிடக்கக்கூடிய இந்த உம்மத்தை, தகரமாக இருக்கக்கூடிய இந்த உம்மத்தை தங்கமாக ஜொலிக்க வைக்க வேண்டும். இதற்காக ரசூலுல்லாஹ் வந்தாங்க. எதுக்காக ரசூலுல்லாஹ் வரல? சொல்றாங்க, காலங்கள் முடிவடைய போகின்றது, மக்கள்கிட்ட சொல்லிருங்க, அனைத்து விதமான செய்திகளை மக்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க, ஏதாவது விட்டு போயிருக்கா என்று சொல்லுங்க. எதுவுமே விட்டு போல. அல்லாஹ் சொன்ன எல்லா செய்தி மக்கள்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன், எதுவும் விட்டு போல. சரி, நீங்கள் வரக்கூடிய காலங்களுக்கு நினைவுபடுத்துவதற்கு இப்ப நான் சொல்லிட்டு போறேன், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும் என்று சொல்லிட்டு ஜிப்ரீல் இஸ்லாம் அவங்க போயிடுறாங்க. ஜிப்ரீல் இஸ்லாம் வந்த செய்தியை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா அலாதி பிரியமா இருக்கும், என்னோட ஈரக்குலைகள் சதை தூண்டும் சொல்லுவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது எல்லா மகளும் ஃபாத்திமாவை தவிர ரத்தத்துக்கு ரத்தமா சதையும் சதையுமாக நேசிச்சாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஹஸன் ஹுசைன் கை குழந்தைங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டு வருவாங்க. சொல்லுங்க, அதை கூப்பிட்டீங்களே, காலம் முடியும். ஜிப்ரீல் இஸ்லாம் அவங்க சொன்னாங்க, எப்பவுமே ஒரு முறை தான் ஒரு குர்ஆன் என்கிட்ட கேட்பாரு, இந்த தடவை என்கிட்ட 2 முறை கேட்டாரு. காலம் முடிய போற மாதிரி ஒரு சூழ்நிலையை சொன்னாங்க. அலிட்ட சண்டை பிடிக்காது. ஒரு தந்தை பிரியாவிடை நேரத்துல என்னுடைய மகளுக்கு உபதேசம் செய்யற நிகழ்வு இது. என்னுடைய மாப்பிள்ளை என்னுடைய கணவர் அலிட்ட சண்டை பிடிக்காது. 2 பேரும் சண்டை வந்து சேர்த்து விட்டு வருவாங்க. அலில கொஞ்சம் பள்ளியில வந்து படுத்து கிடப்பாரு, ரசூலுல்லாஹ் தான் போய் சேர்த்து விட்டு வருவாங்க. எந்த மாதிரி இந்த நிகழ்வு பாருங்க. அலிட்ட சண்டை பிடிக்காது, சரியா? ஒத்துமையா என்னோட பேரன்மார்கள் ஹஸன் ஹுசைன் தவழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எடுத்து அப்படியே கண்ணத்துல முத்தம் போட்டு சொல்லுவாங்க, என்னுடைய வைரங்கள் ரெண்டுமே என்னுடைய வைரங்கள். அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்துல இளவரசர்களா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தரணும் எங்களுக்கு. எந்த மாதிரி சூழ்நிலை பாருங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் வந்து பண்ணாத செயல். ஃபாத்திமாவோட வாழ்ந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு வார்த்தை எல்லாம், உபதேசம் எல்லாம், பிரியாவிடையான உபதேசங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் பண்ணாத ஒரு செயல் பண்றாங்கன்னு அவங்களுக்கே உள்ளத்துல தோணுது. என்ன ஆச்சு பார்த்தா இந்த மாதிரி இருந்தது இல்லையே, இந்த மாதிரி நம்ம அத்தா நடந்துகிட்டது இல்லையே, என்ன ஒரு வினோதமா நம்ம அத்தா நடந்துக்கிறாங்க, வாப்பாவை நடந்துகிட்டது இல்லையே என்று விதமான ஒரு யோசனை அவங்க உள்ளத்துல இருக்கு. அப்படியே காலங்கள் நகருது. துல்ஹஜ்ஜுடைய மாதம் வருகின்றது. ரமலான் முடிச்சுட்டு ஹஜ்ஜுடைய மாதம் வருது. ஹஜ்ஜுடைய மாதத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துகின்றார்கள். முதலும் கடைசியுமான உரை. வரலாற்றுல ஹஜ்ஜத்துல் விதா, இறுதி ஹஜ் பெருமுறை என்று வரலாற்று சொல்லுவாங்க. அதாவது கடைசி உரை ரசூலுல்லாஹ். மக்கள் எல்லாம் கூட்டம் குழுமி நிற்கின்றது. ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, ஒத்தாளா மக்கள் இருந்தாங்க ரசூலுல்லாஹ். அப்ப சொன்னாங்களா, அபூஜஹல் சொன்னா, உத்பா சொன்னா, ஷைபா சொன்னா, ஒத்தாளு உங்களோட யார் வருவா? வாய்ப்பு இருக்குமா? காட்டு அனுப்பினீங்களா? எழுத படிக்க தெரியாது உங்களுக்கு, நீங்க ஒரு அனாதை, உங்களுக்கு மனைவி இல்ல, ஆண் வாரிசு இல்ல. சொல்ல ஆண் வாரிசு கிடையாது தானே, எல்லா பிள்ளைகளும் மௌத்து தானே, உங்களோட யார் வருவா? கூட்டத்தை பார்க்கறாங்க, அல்லாஹ்வை தூதரவங்க மக்களுக்கு உதவி செய்யறாங்க. மக்களே, இத்தக்குள்ள அல்லாஹ்விற்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலே இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற சூரா இறங்கப்படுது. அல்லாஹ்வுடைய வெற்றியும் அல்லாஹ்வுடைய உதவியும் நீங்க பார்க்கக்கூடிய அந்த நேரத்துல ஃபஸப்பிஹ், அல்லாஹ்வை புகழுங்க. அல்லாஹ்வுக்கு யாருக்கும் புகழ் கிடையாது, தனிநபருக்கு புகழ் கிடையாது. ஒத்தாளு கூட்டமா மாறினார்ல, யாருக்கு புகழ்? மக்கால தொழுதா, காபத்துல் அருகில நின்றா, தொழுதா, ஒட்டகத்திலே கலியோ போட்ட கூட்டம். அந்த கூட்டம் எங்க போச்சு? பிலால் அவங்களெல்லாம் காபத்துல் தொட்ட அடிப்பானோ, தீட்டும்பானோ. அதே பிலால் ரசூலுல்லாஹ் என்ன பண்ண? காபத்துல் மேல ஏறி உங்களுடைய உரத்த குரல்ல பாங்க சொல்லுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எவனும் வணங்க தகுதியானவர்கள். இந்த வார்த்தையை சொல்லுங்க, யார் வரான்னு பாக்குறேன். எப்பேற்பட்ட சமுதாயத்தை உருவாக்குறாங்க ரசூலுல்லாஹ். பார்க்கற கூட்டம் குழுமி நிற்கின்றது. மக்களுக்கு உரை நிகழ்த்தி முடித்து கடைசியாக சொல்கின்றார்கள், என்னிடமிருந்து ஹஜ்ஜுடைய கிரியை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்க. ஏன்னா அடுத்த ஆண்டு இங்க நான் இருப்பேனா இருக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. இப்ப இந்த ஹஜ்ஜுடைய கிரியை நீங்க வாங்கிக்கங்க. எல்லாம் வித்தியாசமான வார்த்தைகள்.
இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்களேங்கிற உள்ள அவங்களுக்கு தோணுது. உமர் ரலியல்லாஹு கூத்துன கூட்டத்துல இருந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாய் இந்த வார்த்தை வராது அப்படிங்கிற மாதிரிலாம் உள்ள தோணுது. பின்னால ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா சூரத்துல் மாயிதாவுடைய அந்த வசனங்கள் இறக்கப்படுது. அல் யௌம அக்மல்துக்கும் தீனக்கும் வ அத்மம்து நிஅமதி வ ரலீது லக்கும் இஸ்லாமு தீனா. இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்திட்டேன், இஸ்லாத்தை உங்கள் மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன். அன்னைக்கு மறுமையில என் சம்பந்தம் அல்லாஹ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டா எனக்காக நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க? சஹாபாக்கள் பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க எப்படி இருந்தோம்? உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நீங்க எடுத்து பாருங்க. எங்களுடைய பெண் குழந்தைகளை உயிரோடு புதைச்சோம். ஹலால் ஹராம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது, எது கண்ணியம் எங்களுக்கு தெரியாது. எங்களை அழகான ஆடை அலங்கரிச்சு கண்ணியப்படுத்தினீர்கள். நீங்க ஹலால் ஹராம சொல்லி கொடுத்தீங்க, ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தீங்க, இந்த மார்க்கத்தை சொல்லி கொடுத்தீங்க. பொருளாதாரம் தான் எங்க இல்ல, குலம் தான் எங்க இல்ல, கண்ணியம்னு நினைச்சோம். அதெல்லாம் கிடையாது, இஸ்லாம் தான் உங்களுக்கு கண்ணியம் என்ற பாடம் எங்களுக்கு எடுத்தீங்க. இப்ப ஏற்பட்ட அளவிற்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்த நீங்க உங்களை பத்தி அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்டாங்க, உங்களை பத்தி என்ன சொல்லுவோம்? தப்பு தவறுமா சொல்லுவோம்? வல்லாஹி அல்லாஹ்வின் ஆணையா சொல்றோம், நீங்க வந்த வேலைய அல்லாஹ்வுக்காக நிறைவடைந்தீர்கள் என்ற வார்த்தைகள் எதுவுமே நாங்க சொல்ல மாட்டோம். வானத்திலும் கையை விடுத்தோம், அல்லாஹ்வுடைய யா அல்லாஹ் இதுக்கு நீ தான் சாட்சி. இந்த மக்கள் சொன்னாங்கல்ல, இந்த மக்கள் சொன்னதுக்கு நீ தான்டா சாட்சி. யா அல்லாஹ் மறுமையில என்ன குற்றம் பிடிச்சாரு. ஏன்னா ஒவ்வொரு தூதர்கள் மத்தியில அந்த சமுதாயத்துக்கு விசாரிக்கப்படுவாங்க. தூதரை வச்சுக்கிட்டே அல்லாஹ் கேட்பான். சொல்றாங்க, தூதரை வச்சுக்கிட்டே அல்லாஹ் கேட்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயம் நிற்கும். ஈசா நபி இருப்பாங்க, அந்த கடவுளை சொன்னியா நீனு? நான் எனக்கு அப்புறம், அதாவது உனக்கு அப்புறம் நீ கடவுளை சொன்னியா நீனு? நான் வல்லாஹி அப்படி சொல்லவே இல்லையா, உன்னை மட்டும் தான் வணங்கணும். அந்த மக்கள் எடுத்துக்கிட்டாங்க. இதை பயந்துகிட்டே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எல்லாம் நீனே சாட்சி, இந்த மக்கள் சொன்னதுக்கு நீனே சாட்சி. அல்லாஹ் அல்லாஹ் அந்த கடமையை விட்டு சொல்வார்கள். பின்னால் அதே இடத்துல கலந்து விட்டு வருவார்கள். உமர்ல கேட்பாங்க, பிரியாத விடை மாதிரில இருக்கு நீங்க பேசுறதெல்லாம், பிரியாத விடை பேச்சு மாதிரில இருக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற மண்ணில் பிறந்த யாரா இருந்தாலும் ஒரு நாள் போகதான் போறோம். நான் வாழ வந்தவன் கிடையாது, அல்லாஹ்வுடைய பாதையில போகதான் வந்தவன், இந்த உலகம் எனக்கு நிரந்தரம் கிடையாது என்ற வார்த்தையை சொல்கின்றார் உமர் அவர்கள். உள்ளமெல்லாம் பதைபதைக்கின்றது. அப்படியே காலங்கள் நகருது. கடைசியாக ஒரு சஹாபிட்ட ஓப்பன் டிக்ளேர் ரசூலுல்லாஹ் பண்றாங்க. முஆத் பின் ஜபல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவரை அண்டை நாடான யமன் நாட்டிற்கு ஆளுநராக ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. ஒட்டகத்து மேல முஆத் பின் ஜபல் இருக்காரு, கீழே ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. சொல்றாங்க, முஆதே உன்னை நான் ஆளுநராக அனுப்புகின்றேன். வதஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், அந்த மக்கள் நீ நன்மையை ஏவு, தீமையை விட்டு அவங்களை நீ தடு. வலா தஜீதுன வலைஹிம், நீதியா நடந்துக்க. உனக்கு யாராலும் செய்த உறவுக்காரங்க யாராலும் செய்த பொறுப்புல இருக்க, நீதியா நடந்துக்க. முஆதே இத்தகு தஅவத்தில் மத்லூம், பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்துக்க. ஏன்னா உன்னால ஒருத்தன் பாதிக்கப்படுறான்னு சொன்னா, அவன் அல்லாஹ் இடத்துல கையேந்திரான்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு அவனுக்கு இடையில எந்த திரையும் கிடையாது. பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்துக்க. இந்த செய்தியெல்லாம் சொல்றாங்க, முஆதே இப்ப நீ என்ன கடந்து போற, இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை நீ என்ன பார்க்க மாட்ட, என்னுடைய கபரை பார்ப்ப. இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை நீ என்ன பார்க்க மாட்ட, நான் கட்டின வீட்டை பார்ப்பேன், என்னுடைய சகாக்களை பார்ப்பேன், என்ன நீ பார்க்க மாட்ட. ஓப்பன் டிக்ளேர் பண்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னவனே முஆத் கலங்கி உருகி போறாங்க. அதோட அழுதுகிட்டே போனவங்க திரும்பி வந்து ரசூலுல்லாஹ் அவர் பார்க்க மாட்டார். ரசூலுல்லாஹ் கபரை தான் அவர் பார்ப்பார். அதோட அழுகி உருகியே போறாங்க முஆத் ரலியல்லாஹு. அப்படியே போறாங்க முஆத் அப்படியே கிளம்புறாங்க. பின்னால காலங்கள் நடக்கின்றது. நடக்கக்கூடிய சூழ்நிலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகக்கூடிய நாட்கள் நெருங்கிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ரபியுல் ஒரு மாதத்தை அடைகின்றாங்க. ரபியுல் ஒரு மாதத்தை திங்கட்கிழமை ரசூலுல்லாஹ் மௌத்தா போறாங்க. அந்த மாதத்துக்கு முன்னால் உள்ள அந்த புதன்கிழமை காலையில ஏற்படுது. அந்த புதன்கிழமை காலையில எப்ப எப்படி நிகழ்வு ஏற்படுதுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா, காலைல ஃபஜர் தொழுவ மக்களுக்கு வைக்கிறாங்க. காலைல ஃபஜர் தொழுவ அந்த மக்களுக்கு வச்சு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, உஹதுடைய போர்க்களம் 8 வருஷம் 9 நடந்த அந்த உஹதுடைய போர்க்களம், அந்த போர்க்களத்துல மரணிச்ச தியாகிகளுக்கு ஜனாசா தொழு வைப்பதற்காக போறாங்க. ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு காரணம், பல ஆண்டுகளாகியே வைக்கிறாங்க. அல்லாஹ் சொன்ன ஒரு காரணம், ஜனாசாவை வச்சுட்டு வராங்க. அந்த இடத்துல ஒரு சஹாபி மௌத்து, அவருக்கும் ஜனாசாவை ரசூலுல்லாஹ் வச்சுட்டு வீட்டுல வந்து அமர்றாங்க. லேசா ஒரு தலைவலி ரசூலுல்லாஹ் ஏற்படுச்சு. பெரிய ஒரு நோய்னா இல்லைங்க, லேசா ஒரு தலைவலி தான் ரசூலுல்லாஹ் ஏற்படுச்சு. அப்படியே சுருண்டு விழுறாங்க வீட்டுல. ரசூலுல்லாஹ் அப்படி யாருமே பார்த்து கிடையாது. சுருண்டு விழுறாங்க. தலைவலியோட தாக்கம் அதிகமாவது, ஒரு ஈர துண்டை எடுத்து தலையில இறுக்கி கட்டுறாங்க. தாங்க முடியல.
ஒரு ஈர துண்டை எடுத்து ரசூலுல்லாஹ் அந்த தலையில அப்படியே இறுக்கி கட்டுறாங்க. தாங்க முடியாத வேதனையை ரசூலுல்லாஹ் அனுபவிக்கிறாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய முகம் சிவந்து போகுது. ரசூலுல்லாஹ் வெண்மையான ரூபத்தில் அழகா இருப்பாங்க. அந்த முகமே அப்படியே சிவப்பா சிவந்து போகுது. அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்ல இருக்கிறாங்க. அவங்களுடைய மனைவியான மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்ல இருக்கிறாங்க. இப்ப எல்லா மனைவிமார்களும் செய்தி கொடுக்கப்படுது. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் சிவந்து போயிருக்கு. இப்படி ஒரு நோய் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில நாங்க பார்த்ததே கிடையாது. தலையில வேற துண்டு வேற கட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. அப்ப எல்லா மனைவிமார்களும் செய்தி கொடுக்க எல்லா மனைவிமார்களும் வந்து பாக்குறாங்க. என்ன ஆச்சு என்ன ஆச்சு எல்லாரும் விசாரிக்கிறாங்க. அந்த மயக்கத்திலே இருக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இன்னைக்கு மைமுனாவுடைய நாளா இருக்கு, நாளைக்கு எந்த மனைவிமார் வீட்டுல நான் இருப்பேன்? அப்ப கூட எவ்வளவு நீதி பாரு. 11 மனைவிமார்கள் நீதியா நடக்கணுமா இல்லையா? நாளைக்கு எந்த மனைவிமார் வீட்டுல நான் இருப்பேன்? நாளைக்கு நீங்க ஆயிஷாவுடைய வீட்டுல இருப்பீங்க. அப்படியா? ஏன்னா ஆயிஷா வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்களேன். ஒரு பக்கம் ஃபல்லு பின் அப்பாஸ் அவங்களையும், ஒரு பக்கம் அலிரலில் அவங்களையும் தோல் மேல கையை போட்டுக்கிட்டு பாலைவன சுடும் மணல்ல கால் நடுவிரல் கோடு போட்டுக்கிட்டே ஆயிஷா வீட்டையும் அழைச்சிட்டு போறாங்க. அந்த மக்கள் ரசூலுல்லாஹ் அப்படி பார்த்ததே கிடையாது. மக்கள் மத்தியில செய்திகள் அப்படியே காட்டு தீயா பரவல். போர்க்களங்கள்ல கம்பீரமாக நடந்த ராஜ நடை எங்க? பால சுரட்டி எதிரிகளை பந்தாடிய அந்த வீர நடை எங்க? அப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த நோயுடைய காலத்துல நடக்க முடியாத அளவிற்கு காலுடைய நடுவர்கள் கோடு போட்டுக்கிட்டே போதுனா எப்படி பார்த்த ரசூலுல்லாஹ்வை எப்படி பார்த்த சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே கால் கட்டவர்கள் கோடு போட்டுக்கிட்டே போகுது ரசூலுல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு போனா அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முதல்ல சிகிச்சை அளிக்கப்படுது. எப்படி சிகிச்சை அளிக்கப்படுதுன்னு சொன்னா, அப்ஸா ரலியல்லாஹு அவங்க சமையல் செய்யற குடுவ மாதிரி பேசன் மாதிரி வச்சிருப்பாங்க. அதை எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் அப்படியே உட்கார வச்சு 7 தோல் பைகள் நிரம்ப அவங்க மீது தண்ணீர் ஊற்றப்படுகின்றது. ஒரு ஜக்கு மாதிரி வச்சுக்கீங்களேன், 7 தோல் பைகள் நிரம்ப அவர் மீது தண்ணீர் எடுத்து ஊற்றப்படுகின்றது. சூடு தாங்க முடியல, அந்த வேதனை தாங்க முடியல, வெப்பம் தாங்க முடியல, அப்படியே தண்ணீர் அவங்க மேல ஊற்றப்படுது. அப்படியே சுருண்டு ரசூலுல்லாஹ் மயக்கம் போட்டே விழுறாங்க. அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கத்துல இருந்துச்சு. லோகருக்குள்ள நேரம் வருது. புதன்கிழமை நடக்குது. லோகருக்கான நேரம் வருது. ரசூலுல்லாஹ் அப்படியே எந்திரிக்கிறாங்க. சல்லு, லோகருக்கான நேரம் வந்துருச்சு. என் மக்கள் தொழுதுட்டாங்களா? எந்திரிச்சு ரசூலுல்லாஹ் யாரையும் விசாரணை, என்னுடைய உம்மத்து தொழுதுட்டாங்களா? அவங்க யோசிச்சு பாருங்க. யார் இந்த வார்த்தையை கேட்போம்? என்னுடைய உம்மத்தினர் தொழுது விட்டார்களா? இல்ல, அவங்க எதிர்பார்த்து கேட்கிறாங்க. அப்படியா? உழு செய்ய தண்ணி வைங்க, நான் போற தொழுகைக்கு இமாமத்துக்கு நான் போறேன். உழு செய்ய தண்ணி வைக்கப்படும். உழு செய்ய தண்ணி வச்ச நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதரவங்க உழு செய்வதற்காக அந்த தண்ணி உள்ள கையை விடுவாங்க. அப்படியே சுருண்டு மயக்கம் போட்டு விடுவாங்க. ரசூலுல்லாஹ் உழு செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் உழு செய்ய முடியாது. மீண்டும் எதிர்ப்பாங்க. சல்லு, மக்கள் தொழுதுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல, அவங்க மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியா? உழு செய்ய தண்ணி வைங்க அப்படிம்பாங்க. உழு செய்ய தண்ணி வைக்கப்படும். மீண்டும் கையை விடுவாங்க. அப்படி மயக்கம் போட்டு சுருண்டு விடுவாங்க. 3வது முறை கேட்பாங்க எந்திரிச்சு, மக்கள் தொழுதுட்டாங்களா? இல்ல, தொழுறவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உழு செய்ய தண்ணீர் வைக்கப்படும். கையை உழு செய்வாங்க. உழு செய்ததுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு பக்கம் அலிரலி அவங்களையும், ஒரு பக்கம் ஃபல்லு பின் அப்பாஸ் அவர்களையும் தோல் மேல கையை போட்டுக்கிட்டு அதே மாதிரி பாலை வெள்ளத்துல அவருடைய கால் நடுவிரல் கோடு போட்டுக்கிட்டே பள்ளிக்கு போகும். இந்த தொழுகைக்கான நேரம் தாமதமான காரணத்தினால எல்லா சஹாபாக்களும் அபூபக்கர் அவங்க தலைமை நாங்க சொல்லி தொழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த லொஹருடைய வக்த ரசூலுல்லாஹ் வர்றது அபூபக்கருக்கு தெரியும். பின்னால ஜாயின் பண்ற ரசூலுல்லாஹ் வர்றது அபூபக்கருக்கு தெரியும். தெரிஞ்சவனே அபூபக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா தொழுகையில இருக்கிறவரை அப்படியே பின்வாங்குவார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் தொழுது வைக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் தொழுது வைக்கிறதா? என்னால எப்படி தொழுது வைக்க முடியும்? என்னால தொழுது வைக்க முடியாது. அப்படியே ரசூலுல்லாஹ் தள்ளுவாங்க. நீங்க போங்க அப்படியே தள்ளுவாங்க. பின்னால் வந்துருவாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத்தாக நின்று தொழுகையை முழுமைப்படுத்துவார். வரலாற்றுல ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு தொழுகை வீட்டு முன்னால் என்ற ஒரு மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. பின்வாங்குவாங்க. பின்னால ரசூலுல்லாஹ் அவங்க தொழுகையை முடித்து விட்டு மிம்பரின் மீது அமர்ந்து சிறிய உரை மக்கள்கிட்ட நிகழ்த்துவாங்க. மக்கள்கிட்ட பேசக்கூடிய பேச்சு எப்படி இருக்கணும்னா, அல்லாஹ்வை நீங்க அஞ்சிக்கங்க, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்க பயந்துக்கங்க, முஸ்லிமா தவிர நீங்க மௌத்தா போயிடாதீங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ஒரு உரை நிகழ்த்துவார்கள். நிச்சயமாக ஒரு அடியார் இடத்துல இறைவன் கேட்டான், உனக்கு இந்த உலக வாழ்க்கை வேணுமா, நாளைக்கு மறுமையுடைய வாழ்க்கை வேணுமா என்று ஒரு அடியார் இடத்துல ஒரு இறைவன் கேட்டான். அந்த அடியார் யௌமில் ஆகிரா, மறுமையுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டாரு. இந்த வார்த்தை ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வந்த உடனே கூட்டத்தில் இருந்த அபூபக்கர் அவங்க தேம்பி அழ ஆரம்பிச்சிருவாங்க.
பக்கத்துல இருந்த அபூ சயீத் அல்-குத்ரி இளைஞர் கேட்பாரு, ஏன் இந்த வயசானவர் அழுகுறாரு? அதற்கு மறுமையுடைய வாழ்க்கை வேணுமா, இந்த உலகத்துல என்ன சொல்லுவாங்க, எல்லாம் மறுமையை தானே சூஸ் பண்ணுவாங்க, இதுக்கு ஏன் அவர் அழுகுறாரு? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யா அபூ பக்கர் லா தபக்கி, நீங்க அழாதீங்க. அவர் புரிஞ்சுக்கிட்டார், அபூ பக்கர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போற பேச்சு தான் இது என்று அபூ பக்கர் புரிஞ்சுக்கிட்டார். நீங்க அழுவாதீங்க, யா அபூ பக்கர் நீங்க அழாதீங்க, லா தபக்கி வரஜுலுன வஅலா. இந்த ஊர் மக்கள் என்ன பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. இந்த ஊர் மக்கள்கிட்ட வந்து பேர் இழிவான நான் இருந்தேன், உங்க செல்வத்தாலே என்ன அரவணைச்சுக்கிட்டீங்க. ஏன்னா நீங்க உண்மைப்படுத்த சித்திக்கின்ற இடத்துல இருக்கீங்க, நீங்க உண்மைப்படுத்துறீங்க. உங்களுடைய பெண் ஆயிஷா திருமணம் பண்ணி கொடுத்தீங்க, எல்லாரும் ஒதுக்கினாங்க, நீங்க தான் சேர்த்துக்கிட்டீங்க. வலில் ஹலீலுல்லாஹ், அல்லாஹ் என்னை உற்ற நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான். நான் இந்த உலகத்துல ஒருத்தர் உற்ற நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டனா உங்களை தவிர வேற யாரும் கிடையாது என்று சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் கடைசியா சொல்லுவாங்க, தயவு செஞ்சு என்னை யாரும் நோய் நல விசாரிக்க வரன்னு வராதீங்க, அபூபக்கருடைய வாசலை தவிர. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வருவதற்கு பல வாசல்கள் இருந்துச்சு, அபூபக்கர் வாசல்ல பாக்கி எல்லாத்தையும் அடைங்க, அவர் மட்டும் தான் என்ன பார்க்க வரணும். பின்னால அந்த உரை முடிஞ்சதுக்கு பின்னால வரலாற்றுல எந்தவித தலைவரும் கேட்கப்படாத வார்த்தை ரசூலுல்லாஹ் அங்க கேட்பாங்க. எந்த அளவுக்குன்னா, அந்த உரை முடித்து விட்டு சஹாபாக்கள் எழுப்பி கேட்பாங்க, யா அஸ்ஹாபி, என்னுடைய அருமை தோழர்களே, நான் வாழ்ந்த காலத்துல உங்களை யாராவது திட்டி இருந்தாலும், உங்களை யாராவது நான் அடிச்சிருந்தாலும், ஏதாவது உங்க உள்ள நோய்களப்படி நான் நடந்திருந்தாலும் இப்பயே வந்து பழிதீர்த்துக்கு. மறுமை இருக்குல்ல, பார்வை நிலகுத்தி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய விசாரணைக்காக தன்னுடைய ஏடு வலது பக்கம் கொடுக்கப்படுமா இடது பக்கம் கொடுக்கப்படுமா, செஞ்ச செயல் நாமளே கண்ணு மத்தியில பார்ப்போம். அந்த நாள்ல வந்து நின்றாருங்க, இப்பயே வந்து பழிதீர்த்துங்க அப்படிமா. இப்ப கூடுதல் ஒரு சஹாபி இருக்கிற அல்லாஹ்வுடைய அன்னைக்கு நீங்க பெரம்பால அடிச்சீங்க, அதை நான் பழிதீர்த்துக்கலாமா? ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆடை அகற்றி முதுவை காட்டுவாங்க, பழிதீர்த்துக்கவா வாக்கு பழிதீர்த்துக்க. அவர் பெரம்ப கீழே போட்டு ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல முத்தம் போட்டு சொல்வார், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களையா நான் பழிதீர்க்க போறேன், உங்களையா நான் பழிதீர்க்க போறேன். நீ எப்பேற்பட்ட மனிதர், நீ உங்க முதுக கடைசியா முத்தம் போட்டாலும் நானா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், உங்களை என்னால பழிதீர்க்க முடியுமா, அந்த சூழ்நிலை எனக்கு இருக்குமா, கடைசியா உங்க முதுக முத்தம் போட்டாலும் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்று சொல்வார். பின்னால ஒரு சஹாபி எதிர்ப்பாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அன்னைக்கு ஒரு 7 திருகம் கடன் வாங்குறீங்க, அந்த பணத்தை கொடுக்குறீங்களா? அதுக்கு அந்த விழாக்களை விட்டு அந்த பணத்தை கொடுக்க வைப்பாங்க. ரசூலுல்லாஹ் போனதுக்கு பின்னால அந்த 7 தினம் வாங்குவதை எல்லாரும் பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கிற நிலைமையில உனக்கு 7 தினம் தான் பெருசா தெரியுதோ, நான் அவர் உள்ளத்துல நடந்த பிற்காலத்துல அவரே சொல்லுவாரு, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு முடிவுற பேச்சு மாதிரி, முடிஞ்சு போற பேச்சு மாதிரி இருக்கு. ரசூலுல்லாஹ் கடைசியா வரனால நானா இருந்துருக்கேன், வேற எதுக்கு நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு அப்படியே போகாம, ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு அப்படியே போவாங்க. இதெல்லாம் புதன்கிழமை நடக்கும். ஆயிஷாவோட வீட்டுக்கு போயிட்டு அப்படியே போர்வையை மேல போத்துவாங்க, தாங்க முடியாது. ஆயிஷா சொல்லுவாங்க, நான் எத்தனையோ போர்க்காலங்களை சந்திச்சிருக்கேன், நான் எத்தனையோ வெட்டுக்காயங்களை வாங்கி ஒவ்வொருடைய ரசூலுடைய கடவாப்பெல்லாம் உடைக்கப்படும், அந்த வேதனை கூட எனக்கு பெருசா இல்லம்மா, இப்ப நான் அனுபவிக்கிற இந்த சக்கராத்துடைய வேதனை இருக்குல்ல, இந்த சக்கராத்து வேதனை இருக்குல்ல, இதுதான் எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு, தாங்க முடியலையமான. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனையின் காரணமா அழுத ஒரே நிகழ்வுன்னு சொன்னா சக்கராத்துடைய வேதனை தான். ஒவ்வொரு பொருளை பல்லு உடைக்கப்பட்டிருக்கும், அப்போ ரசூலுல்லாஹ் அந்த கண்ணீரை பற்ற முடியாது. அந்த நபி சக்கராத்துடைய நடந்து அழுவார், தாங்க முடியாத வேதனையால் அழுவார். பின்னால காலங்கள் கிடக்கும், வியாழக்கிழமை ஏற்படும், மறுநாள் வியாழக்கிழமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிப் தொழுகை வைப்பதற்காக பள்ளிக்கு போவாங்க. வல் முர்சலாத்தி உர்ஃபா என்ற அத்தியாயத்தை ஓதி மக்களுக்கு தொழுக வைப்பாங்க. அந்த நேரத்தில் பெண்களும் அந்த பள்ளியில இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பின்னால உம்மு ஃபதல் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இந்த வல் முர்சலாத்தி உர்ஃபா என்ற சூரா வந்து அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் அதான் இறுதியா எங்களுக்கு ஜமாத்து வச்ச தொழுக இந்த நினைச்சு அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. வியாழக்கிழமை ஏற்படும், வெள்ளிக்கிழமை ஏற்படும், சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் நெருங்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோய்களை விசாரிப்பதற்காக அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் பின் முத்தலிப், இந்த 3 பேரும் ரசூலுல்லாஹ் நோய்களை விசாரிப்பாங்க. முகம் அப்படியே கடுமையா உருகி இருக்கும். ரசூலுல்லாஹ் முகத்தை அவங்க அப்படி பார்த்ததே கிடையாது. இப்ப கேட்பாங்க, அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, வேதனை தாங்க முடியலையா, நீங்க உங்க முகம் இப்படி இருந்து பார்த்தது இல்லையே, வேதனை தாங்க முடியலையா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்கள 2 பேர் அடையக்கூடிய சக்கராத்துடைய வேதனையை நான் ஒருத்தனா அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா நான் சொல்றேன், இன்னலில் மௌத்தி சக்கரா, நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மரணத்துக்கு முன்னாடி சக்கராத் இருக்கு. எனக்கு வந்து சக்கராத் அல்லாஹ் யாருக்கும் வந்துடக்கூடாது, என்னுடைய உம்மத்து கூட கொடுத்துடக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்றேன். ரசூலுல்லாஹ் சக்கராத் வந்து அனுபவிச்சோம்னா வச்சுக்கோங்களேன்,
நம்மளால வாழ்க்கையில நம்முடைய சக்கராத்த நினைச்சே மௌத்தா போகும். ரசூலுல்லாஹ்வுடைய சக்கராத்துல 2 மடங்கு கொடுக்கப்பட்ட சக்கராத்து. ஒரு மனிதருக்கு கொடுக்கப்படுற வேதனையை விட 2 ஆளுக்கு சக்கராத்துல எப்படி அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட சக்கராத்து. வேதனை தாங்க முடியாது கேட்கும் போது 2 மடங்கு அடைய சக்கராத்துல ஒரு ஆளா நான் நடத்திட்டு இருக்கேன். அப்துல்லா பின் மசூத் கேட்பாரு, அப்போ 2 கூலியா? ஆமா, அதான் கண்டிப்பா 2 கூலி கொடுப்பானே, கொடுக்காம இருப்பான் அல்ல எனக்கு என்று சொல்லுவாங்க. அப்ப பின்னால இதை பார்த்துட்டு வந்து அப்பாஸ் கலையில அவங்க அன்சாரிகிட்ட சொல்லுவாங்க, அன்சாரிகளே ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்தா ஏதோ பிரியாவிடமான முகமா இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய தாத்தா மூத்தா போகும்போது நான் பக்கத்துல இருந்திருக்கேன். ரசூலுல்லாஹ் அத்தா மூத்தா போகும்போது, அப்துல்லா மூத்தா போகும்போது நான் பிரசன்னத்தா தானே நான் பக்கத்துல இருந்திருக்கேன். ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்தா இன்னும் சில நாட்கள் 2-3 நாள் தான் நம்மளோட இருப்பாங்க போல, அவங்க முன்னாடி போயிருவாங்க போல, சொந்த பந்தங்கள் எல்லாரும் நம்ம சொல்லிடுவோம் என்று கணிச்சு சொல்றாங்க. அன்சாரிகள் கேட்டது உடஞ்சி உருக ஆரம்பிச்சிடுறாங்க, தாங்க முடியல. பின்னோட ஃபாத்திமா ரலியல்லாஹு அழுதுகிட்டே வராங்க. யாபத்தா என்னுடைய அருமை தந்தையே, யாபத்தா என்னுடைய அருமை தந்தையே, உங்களுக்காக நிலைமை, உங்க சிரிச்சு நான் எத்தனை நாள் பார்த்திருப்பேன். நான் சிரிச்சு நீங்க சிரிச்சு ஒரு 3 நாள் நான் பார்த்திருப்பேன். உங்க வாழும் முழுதும் கஷ்டம், மௌத்தா போகிற நேரத்திலேயும் கஷ்டத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கணும் என்று அழுவாங்க தேம்பி தேம்பி. இந்த பிள்ளைங்களை வச்சு நிற்பாங்க. அப்போ ஃபாத்திமா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, ஏமா அழுகுற? இன்றோட வேதனை முடிஞ்சிடும். வார்த்தையை பாருங்க, இன்றோடு வேதனை முடிஞ்சிடும், நீ அழுவாத, சரியா? அழுவாங்க, தேம்பி தேம்பி அழுவாங்க. நான் போனதுக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் நீ தானமா வருவ சொல்ற. ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு, ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுக்கு பின்னால 6 மாசத்துல ஃபாத்திமா மௌத்தா போயிடுவாங்க. நான் போனதுக்கு பின்னால எனக்கு அப்புறம் நீ தானமா வருவ, வேற யாரும் வருவா என்கிட்ட? நீ சொர்க்கத்துல தலைவியா நீ இருப்பல்ல, உன்னுடைய பிள்ளைங்க எல்லாம் இளவரசர்களா இருப்பாங்கல்ல. பேர்பட்ட வார்த்தை பாருங்க, என்னுடைய பேர பிள்ளைங்க எல்லாம் எடுமா அப்படிமா. பேரன்மார்கள் பிள்ளைங்களுக்கு கைகளை கொடுக்கப்படுவாங்க, அப்படியே கன்னத்துல முத்தம் போட்டு சொல்லுவாங்க, போறதை பத்தி வருத்தம் கிடையாது, இந்த பிள்ளைங்க இந்த பிஞ்சு உள்ளங்களை விட்டு போறதை எனக்கு கஷ்டமா இருக்கு, பிள்ளைங்களை பார்த்துக்க, நல்ல முறையில நீ வளர்த்து காட்டணும் பிள்ளைங்களை, இன்ஷா அல்லாஹ் மறுமையில இவங்களுக்காக உனக்காக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன், இன்ஷா அல்லாஹ் எனக்கு கண்டிப்பா நீ நிற்பியா? அல்லாஹ் சொல்லுமா, அல்லாஹ் நிற்பான் வாப்பா அப்படிமா, கண்டிப்பா நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வார்த்தையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு உடஞ்சி போயிடுவாங்களா? பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரம் இருக்கும், அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்துல சில அடிமைகள் இருப்பாங்க, அவங்களே தர்மம் பண்ணிடுவாங்க. ஒரு 7 தங்க காசு இருக்கும், அதையும் ஆயிஷா கூட தர்மம் பண்ண சொல்லிடுவாங்க. இரவு நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடுமையா நோய்வாய் ஏற்படும். கடுமையான நோய்வாய் இருக்கிற நேரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல விளக்கு எரிப்பதற்கு என்ன இருக்காது, விளக்கு அரைஞ்சிருக்கும், விளக்கு எரிப்பதற்கு என்ன இருக்காது. அறிஞர் ஆயிஷா என்ன பண்ணுவாங்கன்னா, அண்டை வீட்டுல போய் கடன் கேட்பாங்க, இந்த மாதிரி வீட்டுல வந்து இருட்டா இருக்கு, நபி உங்க இருட்டுல இருக்கிறாங்க, விளக்கெரிக்க எங்க வீட்டுல எண்ணெய் இல்லை, எங்க வீட்டுல விளக்கெரிக்க எண்ணெய் இல்லை, கடனா விளக்கெரிக்க எண்ணெய் இருந்தா கொடுங்களேன். சுப்ஹானல்லாஹ், நினைச்சுக்கோங்க, ரோம் கிஸ்ராவெல்லாம் ஓட விட்ட ஒரு மனிதருங்க. 10,000 தொலைவில் ஒருத்தர் இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய பேரை ஒருத்தர் கேட்டா நடுங்கி போயிடுவான். அனைத்து விதமான ரோமுடைய கோட்டையும் ஷாமுடைய ஓட விட்டு விரட்டின ஒரு மனிதர். விளக்கெரிக்க எண்ணெய் இல்லை அவர் வீட்டுல கடனா என்ன இருந்தா கொடுங்களேன் அப்படிங்கிறவங்க கேட்பாங்க. பாரிக்கிறது விளக்கரிப்பதற்கு எண்ணெயை கடனா வாங்கிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விளக்கை ஏற்றி வைக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி வரை இருப்பாங்க. மறுநாள் திங்கக்கிழமை இருக்கும், திங்கக்கிழமை என் உம்மத்து எந்த நிலைமையில இருக்கிற, ரசூலுல்லாஹ் இருந்ததெல்லாம் என் உம்மத்து 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 யாருமே கிடையாது. மனைவி மக்களை கூட பெருசா நினைச்சு என் உம்மத்து இல்லை அப்படியா இருக்கு, கஷ்டப்பட்டு உருவாக்குறாங்க. எப்படி இருந்த மக்கள் தெரியுமா அவங்க? கண்ணியம்னா தெரியாத ஒரு மக்கள், ஹலால் தெரியாத குழந்தைங்க மாதிரி ரசூலுல்லாஹ் இருப்பாங்க, ஏதாவது ரசூலுல்லாஹ் நிற்பாங்க. அந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? என் உம்மத்து என்ன ஆகும்? ஃபஜ்ருடைய கால தொழுகை ஏற்படும். ஃபஜ்ர் தொழுகை அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த திரைசீலையை அகற்றுவாங்க. வீட்டுல அந்த திரைசீலையை அகற்றி பார்ப்பாங்க, யார் தலைமையில மக்கள் தொழுகிறாங்க, எல்லாரும் அபூபக்கர் தலைமையில மக்கள் அப்படியே தொழுதுட்டு இருப்பாங்க. அப்படியே நடுங்கி போவாங்க. யா அல்லாஹ், நான் எதிர்பார்த்த மாதிரியே இந்த உம்மத்துக்கு ஒரு கலீஃபாவை கேட்ட, ஒரு தலைவரை கேட்ட, நீனே நாடிக்கடையா அல்லாஹ், நீனே நாடிக்கடையா அல்லாஹ், மக்களை எல்லாம் அபூபக்கருடைய தலைமையில தொழுதுட்டு இருக்காங்க யா அல்லாஹ் என்ற சந்தோஷம் உள்ளத்துல ஏற்படும். அல்லாஹ்ட்ட கையேந்துவாங்க, அல்லாஹ்வு ரஃபீக்கில் ஆயிலா, இறைவா மறுமையில உயர்ந்த சொர்க்கவாதிகளோடு ஷஹீதுமார்களோடு ரிமார்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை குர்ஆன் அல்லாஹ், அல்லாஹ்வு ரஃபீக்கில் ஆயிலா, உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை குர்ஆன் அல்லாஹ் என்று அல்லாஹ்ட்ட கையேந்துவாங்க. பின்னால கேட்பாங்க, அல்லாஹும்ம லா தஜ்லி கப்ரி ஈதா, இறைவா நான் மௌத்தா போன பின்னால என் கபரை மக்கள் விழா கொண்டாடும் இடமா ஆக்கிறாரே, மக்கள் திருவிழா கொண்டாடும் இடமா ஆக்கிறாரே. அல்லாஹும்ம லா தஜ்லி கப்ரி வஸன யுபத், இறைவா நான் மௌத்தா போன பின்னால என்னுடைய கபரை தரிசனம் பண்ற மாதிரி இடத்தை ஆக்கிறாரே அல்லாஹ், என் உம்மத்துக்கு பாடம் கொடுக்கிறாரே அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி வசியத்தை கலிமாவோட தான் வந்தாங்க, கலிமாவோட மௌத்தாவும் போறாங்க ரசூலுல்லாஹ். ஆயிஷாவுடைய மடியில அப்படியே படுத்து கிடக்குறாங்க.
அந்த சூடு ஆயிஷாவோட மேல அப்படியே பாயுது, ஆயிஷாவோட உடல் சூடாகும். அந்த மாதிரி ஒரு நேரத்துல காலையில எதிர்முறையில் ஆயிஷாவோட மடியில் ரசூல் ஸல்லல்லாஹு படுத்து கிடக்குறாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர் அந்த சஹாபி என்ன பண்றாருன்னா பல் துலகக்கூடிய குச்சில பல் துலகை ஏற்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. அவர் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ஆயிஷாவோட சைகையில பேச முடியல, ரசூலுல்லாஹ் வாய் பேச முடியல. ஆயிரக்கணக்கான பயன் பண்ணவங்க ரசூலுல்லாஹ், ஆயிரக்கணக்கான உபதேசம் பண்ணவங்க ரசூலுல்லாஹ், சக்கராத்துல ரசூலுல்லாஹ் பேச்சு வரல, பேச முடியல. சைகையில கேட்கிறாங்க, இந்த மிஸ்வாக் எனக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாங்க. ஏன் தெரியுமா கேட்டாங்க? பின்னால் ஆயிஷா சொல்லி காட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் கேட்ட ஒரே காரணம், அப்ப அல்லாஹ்வை சந்திக்க போறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தூய்மையா நான் போகும், என்னுடைய பல்வழக்கெல்லாம் முடிச்ச பின்னால நான் தூய்மையா அல்லாஹ்வை போய் சந்திக்கணும். அந்த மிஸ்வாக்குடைய குச்சி கொடுக்கப்படும், கடிச்சு அது ஆயிஷா வெண்மையாக்கி கொடுப்பாங்க. ஆயிஷா சொல்லுவாங்க, பின்னால என்னுடைய உமிழ் நீரும் நபியுடைய உமிழ் நீரும் மௌத்தா போறதுக்கு முன்னால ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது என்று சொல்லி காட்டுவாங்க. பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு பல்லு வளர்ப்பாங்க. அன்றைய தினத்தை போல அழகாக பல்லு வளர்க்கிய நிகழ்வு நாங்கள் ரசூலுல்லாஹ் பார்த்ததே கிடையாது அப்படிமா. பல் துளைக்கு முடிச்சதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் அப்படியே சக்கராத்துல இரும்பு பிடி ஆரம்பமாகும், கடுமையான நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ்ட்ட கையேந்துவாங்க, யா அல்லாஹ் மறுமையில சொர்க்கவாதிகளோடு நல்லோர்களோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுறாயல்ல, என் உம்மத்தை நீ பார்த்து கிடையாதா, என் உம்மத்து பிரிஞ்சிடாம நீ பார்த்து கிடையாதா, என் உம்மத்து பிரியாத அளவுக்கு நீ பார்த்து கிடையாதா. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி கேட்ட வார்த்தை, எனக்கு உம்மத்து பிரிஞ்சிடக்கூடாது, நான் அல்லாஹ்வோட கணக்கு போட்டிருப்பானே, அவன் ஒரு நாட்டம் போட்டிருப்பான, அது நடந்துதானே தீரும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட கையேந்திட்டு இறுதியாக தன்னுடைய பார்வை வான நோக்கி, ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை வான நோக்கி போகும். வானத்தை நோக்கி போயிட்டு சொல்லுவாங்க, ஆட்காட்டியோட உயர்த்தி சொல்லுவாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் கிடையாது, அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் கிடையாது, நான் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கேன். எந்த களிமாவோடு வந்தாங்களோ அதே களிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரிவாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்படியே மரணத்திற்கான செய்திகள் எல்லாம் ஏற்படும். அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நிகழ்வு ஏற்படும். இந்த செய்தி எல்லா சஹாபாக்களுக்கும் கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கிற செய்தி எல்லா சஹாபாக்களுக்கும் கொடுக்கப்படும். காட்டு தீயா செய்தி பரவும். எல்லா சஹாபாக்களும் வந்து அவங்களை பார்ப்பாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது அழ ஆரம்பிச்சவர் தான். ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது அழ ஆரம்பிச்சவர் தான். வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்வே கிடையாது. ரசூலுல்லாஹ் பின் மௌத்தா போற அந்த நேரத்துல மிகவும் துக்கத்தில் இருந்த ஒரு மனிதர். அவர் ஆனா மௌத்தா போகும்போது சிரிப்பார். ஏன் தெரியுமா? இப்ப நான் என்னுடைய தோழரை சந்திக்க போறேன், என்னுடைய நபியை சந்திக்க போறேன் என்று அந்த நேரத்தில் சிரிப்பார். பின்னால அவர் அடக்கம் செய்வாங்க. அடக்கம் செஞ்சு முடிச்சதுக்கு பின்னால பாத்திமா என்ன பண்ணுவாங்கன்னா, அனஸ் அலியை கூப்பிட்டு கேட்பாங்க, அனஸ் இதை அப்படிங்க வாங்க, ரசூலுல்லாஹ் அடக்கம் பண்ணிட்டீங்களா? அடக்கம் பண்ணிட்டோம். ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல மண்ணள்ளி போடுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் சிரிச்சு பார்த்துருக்கீங்க, குழந்தைமா ரசூலுல்லாஹ்வுடைய கணத்துல முத்தம் போட்டிருக்கீங்க. அந்த நபியுடைய முகத்துல மண்ணை அள்ளி போடுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு தாங்க முடியாம கேட்பாங்க. இந்த செய்தியை கண்டிப்பா நாங்க ஜிப்ரீலுக்கு சொல்லுவோம், அல்லாஹ்ட்ட சொல்லுவோம். கண்டிப்பா முறையை தேம்பி தேம்பி அல்லாஹ் வைப்பாங்க. அன்றைய நாள் முழுக்க இந்த மக்களுக்கு இருளாலான ஒரு சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நபியுடைய நிலைமையே இந்த நிலைமைனா அன்னைக்கு நம்முடைய நிலைமை சக்கராத்துடைய வேதனை. நம்முடைய நிலைமை அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்னு சொல்ல முடியாது. யாரும் சக்கராத்து வரணும்லாம் சொல்ல முடியாது, எல்லாரும் சக்கராத்தை அனுபவிக்கும். அந்த நேரத்துல என்னுடைய நிலைமை எப்படி மாறும்? நான் சேர்த்து வச்சு பொருளாதாரம் இருக்கணும், சொத்து பத்தா இருக்கணும், மறுமையில எனக்கான கேள்விக்குரிய எவ்வாறு அமைகிறது நீங்களே பரிசோதனை பண்ணிக்கங்க. உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தி பார்த்தீங்க. அந்த பரிசோதனை மட்டும்தான் நம்மள இந்த உலகத்துல மரணத்துடைய தருவாயுடைய சிந்தனை வச்சாதான் நம்முடைய உலக வாழ்க்கை அல்லாஹ்விற்காக அவன் தூதருக்காக அமைக்க முடியும். அந்த வாழ்வு வல்ல நாயகன் நம் அனைவருக்கும் தந்துடுவான் என்று கூறி முதலில் நிறைவு செய்யும். அல்ஹம்துலில்லாஹ், இல்லாமல் அல்லாஹ் கிடையாது. நபியல்லாஹ்வுடைய இறுதி நாட்கள் சம்பந்தமா சில செய்திகளை கேட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் வாழும்போது எந்த ஒரு சிறப்பையும் பெறாத, எந்த ஒரு பொருளாதாரத்தை அனுபவிக்காதாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி கட்ட வாழ்க்கை இருந்துச்சு. இன்னைக்கு நாம இருக்கிறோம்னா குறிப்பிட்ட கால வாழ்க்கை தான் இருக்கிறோம். இருக்கும்போது தான் நம்முடைய பேரை வச்சு அழைப்பாங்க. மூத்தாவான பின்னால ஜனாசான்னு சொல்லுவாங்க. உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் பேரு. மூத்தா கூட ஜனாசா எப்படி இருப்பீங்க? அத்தா பையன் போன் அடிப்பார் அத்தாக்கு, எப்ப ஜனாசாவை எடுப்பீங்க? இதான் பேச்சு, எந்த பேச்சும் கிடையாது. எவ்வளவுதான் நீங்க பொருளாதாரத்தை சுருட்டி வச்சிருந்தாலும் கப்பன் துணியில வைப்பதற்கு பாக்கெட்டு கிடையாது, பாக்கெட்டை செய்யல. இந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் பயந்துருக்கேன். குறிப்பிட்ட காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னா இதுல எந்த வித போட்டி போறாமே தேவை. எந்த விதமான இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலகட்டத்துல அவனுடைய திருப்தியை பெறக்கூடிய ஒரு எண்ணத்துல நீங்க ஓடு, அல்லாஹ் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியாக்குவான். இந்த மரணத்துடைய சிந்தனையை உள்ளத்துல ஆழமா பதிய வச்சுக்கொண்டு நமக்கு எப்ப அல்லாஹ் மௌத்து வச்சிருக்கான்னு தெரியல, என்னுடைய மௌத்து வந்தா எப்படி இருக்கும் தெரியல, நபிக்கே அப்படின்னா நான் ஏமாத்துறோம் என்று யோசித்துக் கொண்டு உங்களுடைய செயல்பாடை அல்லாஹ்விற்காக அலங்கரிக்கக்கூடிய நல்லுணம் படைத்த மனிதர்களாக வல்ல நாயகன் நம் அனைவரை மாற்றுவார் என்று கூறி இந்த உரை நிறைவு செய்கின்றேன்.
வாஹிர தாவனா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி